பொறுமை 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 என்ன நினைச்சிட்டு இருக்க 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிற சேராயா எம்ஜிஆர் சேர்த்து நம்மளால போயிட்டாங்க சரோஜா தேவி நேத்து அப்படியே சிறப்பான நடிகை நேத்து செத்து போயிட்டான். தமிழ்நாடு வந்திருக்கிறேன். ஆமா, என்னிடத்தில் ஒரு வாய் வார்த்தை பேசுவதற்காக ஒரு குஞ்சோடு காணுமே அண்ணா. வர்றதல்ல குஞ்ச கேக்குறால குஞ்ச வாங்கி என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவேன்? குழந்தை அழுகுதுடா. குழந்தை அப்புறம் அழுகு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சிக்குவாரில் வந்து சிக்கிட்டாங்க.
ஓஹோ வெண்ணிலா அம்மம்மா அப்படியா இருந்தாலும் சீராக அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணியமான சபையில் நான் வந்திருக்கும் பொழுது நான் யாரு பெடத்தை பட்டி நீ பொத்து கால் கட்டி கில்லாத்திரி வேணும் அப்படி கால் தூக்கி தூக்கி வேண்டி ஏழை கண்ணன் கில்ல இருக்க மாட்டேன் முன்னாடி கண்ணன் நான் யாரு யாரு என்னுடைய பெயர் என்ன என்ன எதை முன்னிட்டு நான் வந்திருக்கிறேன் நீ ஏதாவது ஊருக்குள்ள கூத்தாடினா சம்பளம் கொடுக்கான்னு வந்திருக்கிற கூத்தாடினா சம்பளம் கொடுக்கான்னு வந்திருக்கிற சம்பளத்துக்கு வாசல் ஆடுறேன் நானு நீ காலையில சம்பளத்துக்கு வாசல் ஆட மாட்டேன் ஆமா அப்படியே எங்க மெய்யாட்டா போதும் அங்கேயே வந்துட்டே இருக்கும் அப்படியெல்லாம் இல்லடி நாட்டுக்கு நாடு மகாநாடு ஆமா அருமையும் பெருமையும் சிறந்த அழகு பெருது பொன்னாடு அழகு திரு பொன்னாடு ஆமா பொன்னாட்டின் பெயர் என்ன ஆண்டவனுக்காக வைத்த வேண்டுதலையாகப்பட்டது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமா நாயா கூப்பிடுறது செல்போன்ல போட்டோ எடுக்கிறது. அம்மம்மா அப்படி இருந்தாலும் சீர்கள் இருந்த சிங்கார பொன்னடியில் வைக்கப்பட்ட நாடகம் என்னவென்று தெரிய வருமா? இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன என்னென்றால் சிவபுராண கதை. சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக விளக்கக்கூடிய நரநாராயணன் பிறப்பு. நரநாராயணன் பிறப்பு. ஆமா அப்படி நாடகத்தில் இல்லையானில் தும்சிங்கா சூரன் வதை. ஓ தும்சிங்கா சூரன் வதை. ஆமா அப்படி நாடகத்தில் நீங்கள் நாடகத்தில் வேடமிட்டு வந்திருக்கின்றேன். நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்ன எதை முன்னிட்டு நான் வந்திருக்கிறேன்? சொன்னால் தெரியுங்க மன்னார்
ஆனால் கேளுங்கள், அதாவது தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையில பணிபுரியக்கூடிய நமது அருமை நண்பராக இருக்கக்கூடிய நமது டிரைவராக பழக நமது பெரியசாமி அவர்கள் சொத்திலிருந்து, அதாவது காராள வம்சத்திலே பிறந்த நமது பெரியசாமி அவர்கள் சொத்திலிருந்து, அதாவது கலைக்குழுவுக்காக 200 அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அவரது குடும்பமாகப்பட்டது எல்லாம் அல்ல இறைவனுடைய அருள் பெற்ற சோத்தோடு வாழ்ந்திருக்க கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை சித்திர வடிவமுள்ள சீர்படி அலங்கரித்து மற்ற வெளியலை குற்றமில்லாத ரூபி வாழ பருவமுள்ள சோழ குயில போல 1000 மின்னலில ஜோதி மின்னலை போல ஏகத்தான் எல்லாம் டீ குடிச்சு சுழுக்கு சேம்பல் தான் வச்சு அம்மா என்னுடைய பேர் தான் கலைவாணி. என்னுடைய பேர் உங்கள் பேர் கலைவாணி சரஸ்வதி. அப்படி சரஸ்வதியாக நீங்கள் இருந்தாலும் சாமி உங்களையும் பெற்றெடுத்தாங்க. உங்கள் தாயார் தந்தையார் அம்மா நான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவளா? என்னுடைய பிறப்பு எப்படி தெரியுமா? ఏమి చెప్పినట్టు తెల్లవాళ్ళు వాళ్ళ అరసి ఏమడి அடிக்க முடியாது கடிக்க முடியாது. நான் ஏன் சங்கிலி பிடிச்சி கடிச்சுதான் ஆளை போட்டுருவேன் பொழுத்துனாங்க. அம்மம்மா என்னம்மா யாராவது தேவர்கள் ஒருபுறமா அசுராதிகள் என்று மறுபுறமா
தேவ அமிர்தம் கிடைத்தார்கள். கிடைஞ்சாங்களா? ஆமா கிடைஞ்சாங்க. கிடைஞ்சிருப்பாங்க. எப்படி கிடைந்தார்கள்? ராஜா பண்ணுமா எப்படி கிடைந்தார்கள்? எப்படியே சர்ரு பொருன்னா அது அவங்களதான் போய் கேட்கணும். அப்புறம் கிடைஞ்சாங்க எப்படி கிடைஞ்சாங்க என்ன காட்டுறா நான் என்ன சொல்லிட்டேன். அதுக்கு அர்த்தம் சொல்றேன் கேளு. சொல்லு. மந்திரகிரி மலையை மத்தாக வைத்து மந்திரகிரி மலையை மத்தாக வைத்து திருப்பார் கடலை అమ్మ విన్నట్టు ఇవ్వలు దూరం ముఖ్యం చెప్పే మీ అమ్మలా తెల్ల ఎల్లరా కానా సత్యమే చెప్పానే మీ అమ్మలా సత్యం నువ్వు ముందర మీ అమ్మతో డైవర్స్ చేయరా అమ్మమ్మ மந்திரகிரி மலை மத்தாக வைத்து திருப்பார் கடலை சற்று பாண்டமாக வைத்து இரவு நேர வேளையில் ஒளி வீசுறாள் அல்லவா? ஆமா. சந்திர பகவானை தூணாக நிறுத்தி ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய வாசி பாம்பு அனை கயிறாக வைத்து தேவர்கள் மறுப்புறோம் அசுராதர்கள் என்று மறுப்புறோம். அப்போ தேவ அமிர்தம் அடைந்தார்கள். ஆமாடி அடைஞ்சிருப்பாங்க. அந்த அமிர்தத்தில் வழியாக எத்தனாயிரம் பேர் இருந்தார்கள்? எத்தனாயிரம் பேரு? ஏன்னா சேராணி வந்து போய் விஜயன் அவங்க மனைவி இடத்துல சிறிது நேரம் பேசிவிட்டு வருகிறார். அம்மம்மா அந்த அமிர்தத்தின் வழியாக எத்தனாயிரம் பேர் இருந்தோம்? எத்தனை பேரு? 60,000 பெண் குழந்தைகள் இருந்தோம். கடவுளே கடவுளை கடவுள். ஏன்னா உங்க அம்மாளுக்கே பிறந்தியா? எத்தனை பேரு கேட்டுவா? இல்ல எப்படி கேட்பேன். 60,000 பேரு 60,000 பெண் குழந்தைகளா இருந்தோம் அமிர்தத்தின் வழியாக. கடவுளே என்ன ஒருத்தனை பெக்கம் காட்டி எங்க அம்மா படாத பாடுபட்டு நக்கி போட்டாலே 60,000 பேர் நீங்க பிறந்தீங்கன்னா ஈசல் முட்டுற மாதிரி முட்டிட்டு ஓடி இருக்கு. வெள்ளல் எப்படி முட்டிட்டு ஓடுது? அமிர்தத்துல அமிர்தத்துல தான். ஆமா நானும் அதான் சொன்னேன். நீ என்ன நினைச்சிட்டே தெரியல. அம்மம்மா அப்படி அமிர்தத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு கலாகாலத்தில் கல்லெடுப்பு கர்மாந்தரம் பண்ணிட்டாங்க. கல்லெடுப்பு ஏன்னா அண்ணா இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? கூத்தாடிட்டு வர்றான் தாயாரி இவனுக்கு ஒரு கல்லெடுப்பு கர்மாந்தரம் பண்ணியிருந்தா பரவாயில்லையேன்னு உங்க அம்மா படா சித்திரவதப்பட்டது. அப்புறம் ஒரு ஓத்திரை பண்ணி அதான் கல்யாணத்தை பண்ணிவிட்டாங்க. அடியே நாம ஆத்துமேட்ட ஐயா தானே அடியே காலையில வச்சுக்கலாம். ஆத்துமேட்டெல்லாம் கல்யாணம் பண்ணி ஊருக்கே தெரியும். నువ్వు ఎల్ల పెళ్లి మీద నాకు తెలుసు. అల్లమే తెలుసు. நான் மெயின் நான் தானே காரணமே.
அடியே மணி ஜப்து வந்து மேம பரகத்து கட்ட மாட்டேங்குது. அம்மம்மா கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் ஆன உடனே காலாகாலத்தில் திருமணம் செய்தார் அல்லவா? ஆமா. என்னுடைய கணவர் யார் தெரியுமா? யார் சாமி? 10 பொருத்தங்களை பார்த்து அவர் இல்லை. அவர் அந்த வேலைக்கு செய்யக்கூடாதா? அவரும் இல்லை. மாமா தாத்தா. சரி விட்டு. அதனால என்ன தெரியுமா? என்ன செப்புதான் வேண்டி அம்மாக்கு மாலை நல்ல அம்மாயே முடிந்தவாரி எல்லா கோமாலையும் தூங்கினா தண்ணி தெளிச்சுதான் விடுவாங்க. ஆமா. நீ ஏன் எழுப்பிட்டு தண்ணி தர? அதாவது தண்ணி மேல ஊத்தோம்னா அது மாலா கோயிலுக்கு ஊத்தாடுறோம். ஆமா. மாலா கோயிலுக்கு ஊத்தாடுறோம். இப்ப எந்திரிச்ச உடனே தண்ணி மேல பட்டோம்னா நம்மள தீம்பி பார்க்க மாட்டாங்க. அங்க மலா கோயிலுக்கு சிலை தான் பார்ப்பாங்க. சாமி கடவுளே பாலாப கண்டால் கொடுக்க கோமாளி சைனாபடா அப்படி கும்பிடுவாங்க. சப்சைட் வேலை பண்ணி போயிடும். ஆமா. தண்ணி உங்க எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு நம்பர் தண்ணி குடிப்பாங்க. ஃபுல்லா ஒண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கு. போக மாட்டாங்க. அண்ணா பாத்தியா எழுப்பி கொடுத்துருங்க தண்ணி ஒவ்வொரு சத்தங்க பாரு ஃபுல்லா குடிக்கிறான் பாரு. சரி 30 நாளைக்கு உண்டு. ஏடா தொட்டுதான் எழுப்புறது. தொட்டு எழுப்பிதான் சித்திரவதைப்பட்டு போயிட்டேன் அன்னைக்கு. தொட்டு எழுப்பிட்டு நான் பட்ட பாத ஆண்டவன் தான் ஐயாங்கணும். இந்த மேல எல்லாம் சோழராமன் ஒரு அம்மால போய் தொட்டு எழுப்பி நான் சித்திரவதைப்பட்டது ஆண்டவன் தான் ஐயாங்கணும். அந்த அம்மா வந்தது வந்து அந்த அம்மாலாட்டு படுத்து இருந்தது. ஏடா இப்படியே படுத்துருக்குதுன்னு நான் போய் அந்த அம்மால என்ன பண்ணேன் எங்க பேச்சுல அக்கா ரேயின்னு அப்படின்னா எந்திரின்னு அர்த்தம். ஒன்னும் அந்த அக்கா எந்திரிச்சுக்கணும் இல்ல பேசாத படுத்துருக்கணும். அந்த அக்கா தலையை தூக்கி அக்கா எந்திரின்னு ஏய் கமாண்டு பில்லுண்டாரு அப்படிங்க. ஏன்டா இப்படி சொல்லுதான்னு பாத்துட்டு அக்கா ரேயா அப்படின்னா மறுபடியும் தட்டணும் முண்டியா பில்லுண்டாரு கமாண்டா அப்படிங்க.
அப்படின்னா என்ன? அந்த அக்கா வீட்டுல படுத்துக்கிறேன், வீட்டுக்காரன் தான் எழுப்புறா எழுப்பி என்ன பண்ணுவாங்க வீட்டுக்காரன்? பொறி ஒரு மூட்டை தம்பாங்க ஓடிட்டுறா தாயல். அம்மா ஏன் நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம கம்பெனி கூத்தாடணுமா கொலாய் மூடிட்டு போகணுமான்னு இருக்காது. போய் எழுப்பிட்டு சித்திரவாத பட்டுக்கு தெரியணும். அடியே என்னுடைய கலவர் எல்லாம் கூத்து வச்சாரு, அந்த சேர்ல குதண்ட வச்சு வச்சுக்கிட்டு 10 பொருத்தங்களை பார்த்து 9 கிரகங்களை ஆராய்ந்து 8 திக்கை உருவலை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அருஞ்சுமையை பறித்து அருஞ்சுமைகள் பறித்து இப்படி திருமணம் செய்த என்னுடைய கணவர் பஞ்சபோத சாட்சியாக பரதேசம் போய் அடியே என்னுடைய கணவர் மும்மூர்த்தி கடவுள் முதல் கடவுள் செக்கு ஒருமுகம் கொண்ட அந்த பிரம்மதாவன் என்னை மறையிட்டார். அவளை பிரம்மதாவன் கொண்டாடியா நீ மாதிரி அவன் வெட்ட போடுறவன் கொண்டாடியா நீ கூட்டியார் சொன்னாருங்க நாராய பேச்ச விட்டு பார்த்தாரு அவர் தெரிஞ்சு மாட்டலிங்க எப்படி அப்படி இருந்தாலும் கேட்டு கொடுப்பது மனித குணம், சாலாமியா கொடுப்பது தெய்வ குணம், தெய்வீக குணம். ஆமா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அனைத்து நல்ல உள்ளங்கள். ஆமா, பழங்குடியில வாழ்ந்து புகழ் பெற்ற, ஈச்சங்காட்டில வாழ்ந்து புகழ் பெற்ற என்னுடைய அருமை சகோதரிகள், சொந்த பந்தங்கள் அனைவற்று பேருமே எனக்காக வேண்டி ரூபாய் 50 100 என்று சொல்லி நன்கொடை செஞ்சிருக்கிறார்கள். ஆமா, அவர்கள் எப்படி இருக்கணும், திருப்பதி மலையாள் ஏழுமலையாள் கூடிய சன்னதி எப்படி வளர்கிறதோ அது போல கடவுளை கூத்தாடுகளுக்கு திரோலிச்சிந்தால சாலு இன்ன வரல கொடுத்தது கூத்தாடிங்க கொடுத்ததெல்லாம் சரி போதும். இந்த 2500 வரி கொடுக்காதுங்க, அங்க கொடுக்க கொடுங்க. இந்த மாலா கோயிலுக்கு வரி கொடுக்கலினாலும் பரவாயில்ல, நன்கொடையா கொடுத்தீங்கன்னா கூட மாலா கோயில் இருக்கிறீங்க பெரியவங்க நல்லது பண்ணுவாங்க. இவங்க இன்னும் வரல கழிச்சு ஒரே நன்றி மட்டும் சொல்லிட்டு போறாங்க. சாமி சாமியா இருப்பீங்க, இந்த நன்கொடை கொடுக்குற மாதிரி இருந்தா அங்க கொண்டு கொடுங்க, எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் போதும் சாமி. எந்த பக்கமான தங்கமாக இருந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும். சமோஜயம் ஆகட்டுங்க. அப்படியா அது மட்டுமில்லாமல் எனது வேடத்தை பாராட்டி அன்பளிப்படுத்த அனைத்து உள்ளகளும் எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக வாழ எல்லாமே சபரிகிரி வாசல் ஐயப்படி வேண்டுகிறதோ ராமுக கற்பகம். ஏமா அப்படி திடீர்னு பொத்து பொத்து நுழுவுறீங்க அம்மா? அதெல்லாம் பின்னாடி பாரு, திரும்பி பாரு. நீங்கள் கொண்டு உங்களால் நான் கொண்டு மனவாடுவே நாதா
அம்மா எப்படி இது கால் வலிக்குதா? கோயில் 10 டைம் சுத்தி வந்துரு. கண்ணே இப்பவே கண்ணை கட்டுது சுவாமி. கடல் சூழ்ந்த உலகத்தில் உங்களுடைய மனைவியாகப்பட்டவள் மல்லிகை முல்லிகை கொண்டு வந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்தில் உள்ள வாக்குவாதி வளர்ந்து கொண்டு வந்து உங்களுடைய பாதத்தை படித்தார் சுவாமி. என் பாதத்தை படித்தபடியால் இப்பூனையை சீரும் சிறப்புடன் வாழ்ந்திருப்பாய். நாள் ஒன்று தவறினாலும் பொழுதொன்று தவறினாலும் அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி ஒருவன் சொல்லக்கூடிய அதாவது படைக்க செல்ல வேண்டும். பிறகு என்ன செல்ல வேண்டும் சுவாமி? வரம் கொடுக்க செல்ல வேண்டும். அப்படிங்களா? அப்படி இன்றைய தினத்தில் நம்ம வரம் கொடுக்கலாமா? படியளக்கலாமா சுவாமி? படைக்கலாமா? படியலுக்கு போறீங்களா? படைக்க செல்கிறேன். படைக்க போறீங்க? உயிர் ஜீவன்களை படைக்க செல்கிறேன். அதனால போகலாம். நானும் வர வேண்டுமா? நீ வாங்க போலாம். போகலாம். எங்கேயும் போறதில்ல. இவமாகத்தானே அறிவீர்கள் சபையோர்களே, பிரம்மதேவனும் கலைவாணி சரஸ்வதியும் உயிர்களை படைக்க தேடி செல்ல, அதே நேரத்தில் மகிமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய தும்சகா சூரன் சபை தர்பார்